உலகத்தோட மோஸ்ட் இன்டென்ஸ் வார் ஜோனுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த வார் ஜோன் எங்கே அப்படிங்கிறத இப்போ மேஜர் மதன் நமக்கு சொல்லுவார். டெல்லவிவ் ஏர்போர்ட், இஸ்ரேல். இந்த நாடு அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அவங்களோட தேசபக்தி. ஏன்னா ஒரு நாடு போர்ல இருக்கும்போது ஆளுங்கட்சியில இருந்து எதிர்கட்சியில இருந்து சாமானிய மக்கள் இருந்து எல்லாருமே ஒரே கோட்ல இருப்பாங்க. 99% நம்ம போய் பார்க்கும்போது இந்த போர் அவங்க எதுக்காக செய்யறாங்க, அதுல எவ்வளவு பேர் இறக்குறாங்க, ப்ளஸ் அவங்க என்ன அச்சீவ் பண்ண விரும்புறாங்கன்றதுல அந்த மக்கள் நாடு முழுக்க ஒரே கருத்தை சொல்லுவாங்க. வேற எந்த நாட்டிலையுமே நான் இந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. இந்தியாவில் கூட நான் பார்த்தது கிடையாதுங்கண்ணே. ஸோ அடுத்து நம்ம ஆதான் வினோத் ப்ரோ, அவருக்கு இஸ்ரேல் அப்படின்னு சொன்னால் என்ன ஞாபகம் வருதுன்னு பார்ப்போம். மிச்சம் வைக்காம முடிக்கிறது அவங்களுடைய அந்த இஸ்ரேல் ஞாபகம் தான். குறிப்பாக ரொம்ப ரீசெண்டாக நடந்த ஹமாஸ் விஷயமாகட்டும். ஸோ ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மிச்சம் வைக்காம அவங்க முடிக்கிறாங்க. நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்கும்ல, புகை பகை ரெண்டுத்தையும் மிச்சம் வைக்காம முடின்னு. அது சொன்னால் ஞாபகம் வருது அப்படிங்கிறது இஸ்ரேல் தான். மற்ற நாடுகளும் ஒரு பாடம் கற்றுக்கணும் இஸ்ரேல்கிட்ட இருந்து. மிச்சம் வச்சா நாயகன் படத்தில் அந்த குட்டி பையன் கமலஹாசனை சுடுற மாதிரி சுட்டுடுவாங்க அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். எனக்கு இஸ்ரேல் அப்படின்னு சொன்னால் விடாமுயற்சி தான். பலாயிரம் ஆண்டுகள் அவங்களுக்கு சொந்தமாக ஒரு நிலப்பரப்பு இல்லாமல் இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் 2 யூதர்கள் சந்தித்து பிரியும் போது அடுத்த முறை நம்ம இஸ்ரேலில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த கனவு அவங்களுக்கு கடந்த நூற்றாண்டில் நிறைவேறிடுச்சு அப்படிங்கன்னு பார்க்குறோம். ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறதுக்கு இஸ்ரேல் ஒரு முக்கியமான உதாரணம். கீழே இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஸ்ரேல்ல இருந்து வார் ஜோன்ல இருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.